ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரையெல்லாம் தேடி தேடி வாங்குகிறோம், தேடி தேடி வீட்டில் வச்சு வளர்க்கலான்னு பார்க்குறோம். ஆனால் சில கீரைங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. இதெல்லாம் களைச்செடின்னு நினச்சி தூக்கி போடுவோம். ஆனால் இது களைச்செடி கிடையாது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மூக்கிரெட்டை கீரை. இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் கூட கிடக்கும். மண் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இது என்னென்னா இப்படி ஜஸ்ட்டு ஒரு வேரோடு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் தொட்டிக்கு ஆயுஸ்க்கும் காலத்துக்கு இருக்கும். இந்த கீரை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. அடிக்கடி இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்லாம். கிட்னி ஸ்டோன், பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த கீரை. ஸோ இதுவும் எனக்கு ரோட்டில் இருந்தது தான் எடுத்து இதில் வச்சு விட்டேன். இந்த பேக் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற கீரையும் நம்ம யூஸ் பண்ணி பழகணும். இது களைச்செடின்ட்டு தூக்கி போடாதீங்க. நமக்கு இயற்கையாக நிறைய கீரையை ஃப்ரீயாகவே கொடுக்குது. நீங்கள் மொட்டை மாடியில் செடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் கலரில் பார்டரோடு இருக்கும். சிலது க்ரீன் கலரில் கூட இருக்குது, அதுவும் சாப்பிட்லாம். இது எனக்கு கிடச்ச இந்த ரெட் கலர் பார்டர். ஸோ இந்த மூக்கிரெட்டை கீரையில் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது களைச்செடின்னு திருப்பி தூக்கி போட்டுறாதீங்க. கிடச்சிச்சின்னா வேரோடு எடுத்து வைங்க. உங்கள் தொட்டிக்கு ஆயுசுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கீரையை வெட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேர் இது சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா, இப்படி இலை அன்னீவனாக எல்லாமே இப்படி பெண்டாகி இருக்கும். ஸோ இதில் பார்டர் ரெட்டு கலரில் வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருங்க. மெயின்டெனன்ஸுன்றதே தேவையே படாது, ஈஸியாக வளர்க்கலாம். களை செடியாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இது வளர்ந்துச்சு. நான் அதை அப்படியே எடுத்து இன்னொரு பேக்கில் வச்சு விட்டேன். அது பாட்டு சல்லுன்னு வருது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. அதே மாதிரி பித்தப்பையில் கல் இருக்கவங்களுக்கும் அடிக்கடி இதை சாப்பிட்டுங்க, கல் பிரச்சனைலாம் குறைஞ்சிரும். ஸோ இது களை செடின்னு இனிமேட்டு தூக்கி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தொட்டியில் கூட வளர்த்து பாருங்கள்.